பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஅத்னா மூசா 30 லைலத்தன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் 30 இரவுகளை வாக்குறுதி அளித்திருந்தோம். 30 இரவுகள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் நீங்க வாங்க என்று கூறியிருந்தோம், அல்லாஹ் சந்திப்பதற்காக வேண்டி. 30 இரவுகள் கொண்டு நோக்கம் 30 பகல்களும் சேர்ந்து, இரவு பகல் சேர்ந்து நோன்பு வையுங்க. நபிமார்களுக்கு மட்டும் உள்ள நோன்பு அதை பற்றி விளக்கம் நேற்று சொன்னோம். மற்றவங்களும் அது மாதிரி நோன்பு வைக்க முடியாது. இரவும் பகலுமாக சேர்ந்து 30 நாட்கள் நோன்பு வைக்குதல். அதாவது 1ஆம் தேதி சஹர் செய்ய வேண்டியது, 30ஆம் தேதி தான் இஃப்தார் செய்யணும். நடுவில் எதுவுமே சாப்பிடக்கூடாது. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி நபிமார்களுக்கு சாத்தியம். அவர்களுக்கு யுத்இமுனி ரப்பி யுஸ்கீனி, அல்லாஹ் எனக்கு உணவளிக்கிறான், அல்லாஹ் எனக்கு தண்ணீர் புகட்டுகிறான்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்ல வருது, தஜ்ஜால் மக்களுக்கு மத்தியில் கொடுமை புரியக்கூடிய காலத்தில் சில முஸ்லிம்கள் அவனுடைய கொடுமை விட்டு தப்பி பிழைத்து அங்கிருந்து காடுகள் மலைகளுக்கு போய் இபாதத் செஞ்சு வணங்குவாங்க. இப்போ சஹாபாக்கள் தான் யாரை சொல்ல அப்படி அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க சாப்பாட்டுக்கு என்ன வழி அப்படின்னு அவங்க அல்லாஹ் திக்ர் செய்வாங்க. அதுவே அவர்களுக்கு சாப்பாடாக உணவாக போயிடும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய திக்ரே அவர்களுக்கு உணவாக ஆயிடுது, ஆன்மீக உணவாக ஆயிடுது. எது இல்லாமல், தண்ணி இல்லாமல், சோறு இல்லாமல் இந்த உடலுக்கு அல்லாஹ்வுடைய திக்ரையே அல்லாஹ் தஆலா ஆக்கிறான். இந்த உணவையும் தண்ணீரையும் இதற்கு உணவாக ஆக்கியவன், இதுக்கு சாப்பாடாக ஆக்கியவன். இது ரெண்டும் இல்லாமலே அந்த உடலை வளர்க்க முடியுமா? முடியாதா? நிச்சயமா அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா முடியும். நம்ம உண்ணுகிற காற்று நமக்கு ஒரு உணவு தான். நம்ம மூச்சு விடுறோமே அந்த காற்றுக்கு, அதுவும் நம்ம உணவுக்கு சக்தியை திரட்டி கொடுக்கிறது. தண்ணீரால் இப்போ சில மிருகங்கள் இருக்கான், அது தண்ணியே குடிக்காமல் இருக்குதுங்கிறாங்க. இந்த பல்லி இருக்குல்ல, வாழ்நாள் தண்ணியே குடிக்கிறது இல்லை, தண்ணி குடிக்கிற வேலையே இல்லை. அது சாப்பிடுகிற உணவு காத்துட்டு தண்ணியை சேகரிச்சுக்குது. அல்லாஹ் அந்த மாதிரி வச்சுருக்கிறான். இப்போ தண்ணி இல்லாமல் வாழ முடியுமா? முடியும்ல. அப்போ அல்லாஹ் ஜல்லஷானு எதுவும் இல்லாமலும் வாழ செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கு. இப்போ அன்பியாக்களை அல்லாஹ் ஜல்லஷானு 30 நாள் நோன்பு வச்சாலும் அவன் அவர்களை பாதுகாப்பான். அதற்கு பின்பு அவர்கள் மிஸ்வாக்கு செய்து விட்டதுனால அல்லாஹ் தஆலா மீண்டும் ஒரு 10 நாட்கள் நோன்பு வைக்கும்படி அவர்களுக்கு உத்தரவிட்டான். மொத்தம் 40 நாளாக பரிபூர்ணமாயிருச்சு. அத்மம் நாஹா பி அஷ்ரின், 10 நாளாக பரிபூர்ணமாக்கினோம். தம்ம மீகாத்து ரப்பிஹி 40 லைலத்தன். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவை சந்திக்கும் அந்த வாக்குறுதி அளிக்கப்பட்ட நேரம், மீகாத்னா குறிப்பிட்ட நேரம்னு அர்த்தம். குறிப்பிட்ட நேரத்துக்கும் சொல்லுவாங்க, குறிப்பிட்ட இடத்துக்கும் சொல்லுவாங்க. அப்போ ஹஜ்ஜில் மீகாத்துன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது குறிப்பிட்ட இடம். அந்த இடம் வந்த உடனே அங்கே ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டிட்டு தான் அந்த இடத்தை தாண்டணும். இப்போ இங்கே மீகாத் என்பதை கொண்டு நோக்கம் குறிப்பிட்ட இடம், வக்தே முஅய்யன் அர்த்தம். அந்த நேரம் குறிப்பிட்ட நேரம், அந்த நேரம் வந்தவுடன் அந்த அல்லாஹ்வுடைய அந்த குறிப்பிட்ட நேரம் ஆகிறது 40 நாட்கள் பரிபூர்ணமாகிவிட்டது. 40 லைலத்தன், 40 நாள். 40 நாள் என்பது அல்லாஹ் இடத்துல ஒரு விசேஷமான நாள். பல அம்சங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் 40 என்பது அல்லாஹ் இடத்துல ஒரு பரிபூர்ணமான எண். அதனால நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வருடத்தில் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனை இறக்கி வைக்க ஆரம்பித்தான். நுபுவத்தை அவர்களை டிக்ளேர் செய்ய சொல்லி சொன்னான், அறிவிக்க சொல்லி சொன்னான் அல்லாஹ் தஆலா. அது வரைக்கும் நபி தான் அவங்களும், ஆனால் மற்றவங்கள்ட்ட சொல்லாது இருந்தார்கள். அல்லாஹ் சொல்லும்படி ஏவினான் 40 வயசுல. அதே மாதிரி தாயுடைய கருவறையில் குழந்தை எவ்வளோ நாள் இருக்கு? 40 வாரங்கள். கரெக்டாக எத்தனை வாரம் இருக்கும்? தாயுடைய கருவறையில் 40 வாரம் இருக்கும் ஒன்று. அதனால் நீங்கள் டாக்டர் போனால் முதல் வாரம் 2வது வாரம் தான் குறிப்பாங்க அதில். அதே மாதிரி 39 40வது வாரம் முடிந்தவுடன் கரெக்டாக எத்தனை நாள் ஆச்சு? 4 7 28 280வது நாள் குழந்தை வெளியே வந்து கருத்தரித்ததிலிருந்து 280வது நாள் குழந்தை வெளியே வந்துவிடும். அதுக்கு மேலே உள்ளே இருக்க முடியாது. 40 வாரங்கள் கணக்கு. இப்போ இது அல்லாஹ் தஆலா வயிற்றில் வச்சிருக்கிற ஒரு அற்புதம். 40 வாரங்களும் 7 ஸ்டேஜாக குழந்தை இருக்கு. ஒவ்வொரு 40 நாளைக்கும் ஒரு ஸ்டேஜ் அதுக்கு மாற்றப்படுது. முதல் 40 நாட்கள் கட்டியாகவும், அடுத்த 40 நாட்கள் இரத்த கட்டியாகவும், அதற்கு பின்பு சதை கட்டியாகவும், அப்புறம் எலும்பாகவும். எனவே
ஹலக்கன் நுத்துஃபத்தை அலக்கத்தன், நுத்துஃபாவை அலக்காவாக மாட்டேங்க. ஹலக்கன் அலக்கத்தை முதுகத்தன், சதை கட்டியாக மாற்றினோம். மூணாவது ஸ்டேஜ். ஹலக்கனல் முதுகத்தை இதாமன், நாலாவது ஸ்டேஜ் எலும்பாக மாறிவிட்டது. சவுனல் இதாம லஹமன், அஞ்சாவது ஸ்டேஜ். அந்த எலும்பை நம் சதைகளால் போற்றினோம். சும்மா அன்ஷஅனாஹு ஹல்கன் ஆகர, பின்பு அதை வேறு ஒன்றாக நாம் மாற்றினோம். வெறும் சதை கட்டி நல்லா இருக்காது இல்லையா, அதுக்கு கண்ணு காது மூக்கு பிளவுகள் எல்லாத்தையும் உண்டாக்கணும். அல்லா தஆலா ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், 6 ஸ்டேஜ் வர சொல்லிட்டான் அல்லா தஆலா. 7வது ஸ்டேஜ் ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். அஹ்ஸனுல் காலிகீன், படைப்பாளர்கள் மிக அழகிய படைப்பாளனாகிய அல்லாஹ் தஆலா வர்க்கத்து உள்ளவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப மிகவும் அற்புத படைப்பாக அந்த கடைசி வாரத்தில் கடைசி மாதங்கள் உருவாக்கப்படுகிறது. அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்கப்பட்டு ஒரு முழுமையடைந்த குழந்தையாகவே ஆகிவிடுகிறது கடைசி 40 நாள். அப்புறம் அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் அந்த 40வது நாளில் கொடுக்க, 40வது வாரம் கடைசி 40லே கொடுத்து ஒரு முழுமையடைந்த குழந்தையாக வெளியே கொண்டு வரப்படுகிறது. எனவே இவ்வாறாக 7-40 நாட்கள். இப்ப 40 என்பது அல்லாஹ் இடத்துல ஒரு தனி மரியாதை இருக்குதான் செய்யும். ஹதீஸ்கள்லயும் அந்த மாதிரி வருது. எனவே பல அன்பியாக்களுக்கு 40வது வயதில் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவர்களுக்கு நுபுவத்தை கொடுத்தான். அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 33 வருஷம் வானத்துக்கு மேலே தூக்கிட்டான். மறுபடியும் துனியாவுக்கு வந்து 7 வருடங்கள் அவர் ஆட்சி செய்வார்கள். 40வது வயதில் மீண்டும் அவர்கள் மௌத்தா போவாங்க அப்படின்னு வருது. அதனால 40க்கு அல்லாட்ட ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்னு தெரியுது. இப்போ 40 நாள் ஃபாத்தியா ஓதுறாங்களே, இதுக்கு ஆதாரம் இருக்கானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலோ சஹாபாக்கள் வரலாற்றிலோ பார்த்தா அதுக்கு ஆதாரம் எதுவும் காண முடியாது. ஆனா எனவே 40 நாள் ஃபாத்தியாவை வந்து ஃபாத்தியா ஓதுறது கூடும், ஈசா சவாப் செய்கிறது கூடும், மக்களுக்கு விருந்து போட்டு அந்த நன்மை அனுப்பி வைப்பது கூடும், சொந்த பந்தங்களுக்கு சோறாக்கி போடுறது கூடும், ஏழைகளுக்கு உணவளிக்குதல் கூடும் மூத்தாக்களுடைய பேரில். அதை 40 அன்னைக்கு தான் செய்யணும் என்பதற்கு எவ்விதமான ஆதாரம் இல்லை, தலீல் இல்லை. நீ 35லையும் செய்யலாம், 20லையும் செய்யலாம், 10லையும் செய்யலாம், பை 40 நாளும் தொடர்ந்தும் செய்யலாம், அதுக்கு பின்னாடியும் செய்யலாம். 40 நாள் ஃபாத்திஹா அப்படின்னு தான் செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. எனவே 40 செய்யறது மார்க்கத்தில் ஒரு முக்கியமான செய்தின்னு நினைச்சா தப்பு. முதல்ல 40 நாள் ஃபாத்திஹா செஞ்சா தப்பு இல்லை. யார் செய்ய வேணாம்னு சொன்னா 40 நாள்னா 39 நாள் என்ன 41 எப்போ வேணா பை தெரியுதுங்களா? சரி வாங்க. அப்ப 40 என்ற எண்ணுக்கு எல்லா இடத்துல ஒரு அந்தஸ்து இருக்குதுங்கிறது தெரியுதுன்னு வைங்களேன். அதனால பெரியவர்கள் 40 நாள் சில்லா இருப்பாங்க. சில்லான்னு சொன்னா அவர்கள் உலக தொடர்புகளை துண்டித்து அல்லாவுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு உண்டாக்கி 40 நாள் காடு வனாந்தரங்களை போய் உட்காந்துக்கிறது. எல்லா இதுக்குள்ள உட்காந்து போவாங்க. பள்ளிவாசல்கள் 40 நாள் சில்லா இருப்பாங்க. தொழுகிறது மற்றபடி அவர்கள் ஒன்றும் அந்த 40 நாள் நோன்பு வச்சுக்கிறது. இவ்வாறாக 40 நாட்கள் நோன்பு வைத்து சில்லா இருப்பார்கள். இப்போ 40 என்பதற்கு ஒரு அந்தஸ்து இருக்குன்னு தெரியும். وَأَتْمَمْنَاهَا بِعَشْرٍ فَتَمَّ مِيقَاتُ رَبِّهِ 40 لَيْلَةً وَقَالَ مُوسَى لِأَخِيهِ 40 நாள் முடிஞ்ச உடனே மலைக்கு போறாங்க. இப்போ தூர் சீனா மலைக்கு போய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல பேச போகிறார்கள். போகும்போது உங்களுக்கு பிரதிநிதியாக ஒருத்தர் விட்டுட்டு போகணும். வீட்டை விட்டு போனாலும் சரி, எங்கே விட்டு மனசை விட்டு போனாலும் சரி, அடுத்த பிரதிநிதி யார்? அப்போ அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், உஹுலுஃபுனி எனக்கு நீங்கள் பகரமாக இருங்கள். வகால மூசா லி அஹி ஹாரூன உஹுலுஃபுனி எனக்கு நீங்கள் பகரமாக இருங்கள். ஃபீ கௌமி என் கூட்டத்தார்கள் விஷயத்திலே. என் கூட்டத்தாரை நீங்கள் பார்த்துக்கணும், என்னோட கவுமுகளை. நான் திரும்ப வரும் வரையிலேயும் இவர்களுக்கு நீங்கள் நசீஹத் செய்து கொண்டிருங்கள்.
இவர்களுக்கு நல்லுபதேசம் செய்து கொண்டிருங்கள், தவறுகளில் இவர்கள் போகாமல் இவர்களை பாதுகாத்துக் கொண்டிருங்கள், வாசலே அவருடைய காரியங்களை நீங்கள் சுலுக செய்து வையுங்கள், இணக்கமாக்கி வையுங்கள், சமாதானம் செய்து வையுங்கள். வலா தத்தபி சபீலல் முஃப்ஸிதீன், குழப்பம் செய்யக்கூடியவர்களின் பாதையை நீங்கள் பின்பற்றாதீர்கள். யாராவது குழப்பம் இருக்கானுங்கிட்ட அப்படி மூட்டி இப்படி மூட்டி ஏதாவது செய்ய சொன்னால் அதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. நாம் சொன்ன சட்டத்திட்டங்களே அல்லாஹ்வின் சட்டத்திட்டங்கள் படி ஒழுங்காக மக்களை நடத்தி வாருங்கள் என்று அவர்களுக்கு உத்தரவிட்டார்கள். பின்பு கிளம்பினார்கள். பலம்மா ஜா மூஸா லிமீகாத்தினா, நாம் வாக்குறுதி அளித்த நேரத்திலே ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த பொழுது வகல்லமஹு ரப்புஹு, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பேசிய பொழுது, எந்த விதமான வாசித்தாவும் இல்லாமல் அல்லாஹ் நேரடியாக பேசலாம். மற்ற எல்லா அன்பியாக்கள்கிட்டையும் அல்லாஹ் பேசினான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக. அதனால சொல்றது மூஸா என்ன சிறப்பு அல்லாஹ் கொடுத்துருந்தான், நடுவில் எந்த வாசித்தாவும் இல்லாது ஒரு குரலை கேட்டார்கள். அந்த குரல் எந்த திசையிலிருந்து வந்துச்சு? எல்லா திசையிலிருந்தும் வந்துச்சு. இன்னும் சொல்ல போனா அவன் தன் காதை கொண்டு கேட்கவில்லை, உடலுடைய மொத்த உறுப்புகளை கொண்டு கேட்டார்கள். பேசுறது அல்லாவா இருக்கிறதுனால காது மட்டும்தான் கேட்கணும் அர்த்தம் இல்லை. எல்லா உறுப்புகளும் உடலுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அவங்களோட சத்தத்தை கேட்டுச்சு, அல்லாவோட சத்தத்தை. ஏன்னா அல்லா அன்புஸ் ஆஃபாக்கில் இருக்கிறான் பை, அவன் ஆஃபாக்கில் இருந்து பேசி காதில் தான் உழுகணும் அவசியம் இல்லை, அன்புஸ் இருந்தே கூட பேசுவான். நம்ம உள்ளும் வெளியும் அவன் தானே இருக்கிறான். இப்போ அல்லாஹுடைய குரலை கேட்டார்கள் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எப்படி கேட்டார்கள்? எல்லா திசையிலிருந்தும் கேட்டார்கள், தங்கள் உள்ளே வெளியே கேட்டார்கள். காதில் மட்டுமல்ல, அனைத்து உறுப்புகளாலும் கேட்டார். தலையும் கேட்கும், கையும் கேட்கும், காலும் கேட்கும், தோலும் கேட்கும், எல்லா உறுப்புகளும் கேட்கும். ஏன்னா எல்லா உறுப்பும் பேசும்போது எல்லாருக்கும் கேட்காதா? தஷது அலையும் அர்ஜுலும் அல்சினத்தும் வைத்தியும், அவளுடைய கை, நாக்கு, அவளுடைய காலு எல்லாமே சாட்சி சொல்லும். காலூலி ஜிலூதியும், தங்கள் தோள்களை பார்த்து சொல்லுவார்கள், லிம ஷஹித்தும் அலைனா, ஏன் எங்களுக்கு எதிராக சாட்சியம் கூறினீர்கள் என்று. அப்போ அவங்க உடம்புக்கு ஒட்டுமொத்த தோலும் பேசும். கேட்டா என்ன அப்படி சொன்னா, லிம் அந்தக நல்லா உள்ளது அந்தக குல்ல ஷையின், எல்லா வஸ்துக்களையும் பேச வைத்தான், அல்லாஹ் தான் எங்களையும் பேச வைத்தான் என்று அவர்கள் ஒவ்வொரு உறுப்பும் உடல்ல உச்சந்திலிருந்து உள்ளங்காலுடைய தோல் இருக்குல்ல எல்லாம் பேசும். இப்போ எல்லாமே பேசும்போது எல்லாமே கேட்காதா? என் நேசரிடத்திலே நான் பேசும்போது இப்போ குல்லி லிசானம், என் உடல் முழுவதும் நாவாகி விடுகிறது. என் நேசனை நான் பார்க்கும்போது இப்போ குல்லி அழியணும், என் உடல் முழுவதும் கண்ணாகி விடுகிறது. அவனுடைய சொல்லை நான் கேட்கும்போது இப்போ குல்லி மசாமிஉ, என் உடலுடைய ஒவ்வொரு துளியும் காதாகி விடுகிறது அப்படின்னா. அப்போ அல்லாஹ்வுடைய பேச்சை மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரடியாகவே கேட்டார்கள். கல்லமஹு ரப்புஹு, அல்லாஹ் தஆலா அவனுடைய ரப்பு ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே பேசினான். ஆல சிலர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கலாமுக்கு சவுத்து சத்தம், ஹர்ஃப் வார்த்தை இவையெல்லாம் இல்லை, இவையெல்லாம் ஹாதிஸானது. கலாமுல்லா ஹாதிஸ் அல்ல, சொல் சத்தம் இவைகளெல்லாம் ஹாதிஸ், புதிதாக உண்டானவை. அவன் கலாம் உண்டாகாத ஒன்று. எனவே அந்த கலாமே நப்சியாகிய கலாமே கதீமி அது நேரடியாக கேட்க முடியாது, அது ஹாதிஸில் தஜல்லி ஆகும் போது தான் அது கேட்க முடியும். எனவே ஹாதிஸான ஹர்ஃபுகள் சத்தங்களிலே அவன் அல்லாஹ் தஆலா அந்த கலாமை கதீமை வெளியாக்கணும். அதை மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. தேவை மூஸா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் என்ன, எல்லாமே கலாமே அசலி தான். உலகில் இன்னும் கலாமெல்லாம் இருக்கோ எல்லாமே கலாமே அசலி தான். அது அந்தந்த சவுண்டுகளில் அந்தந்த இக்திசாப்படி வெளியாகிட்டு இருக்கு. இப்போ நான் பேசக்கூடிய பேச்சும் கலாமே அசலி தான். அசலில் அக்தாவுக்கும் கலாமே இருக்கு. அது அல்லாஹ் தஆலா என்னுடைய சவுத்தில், என்னுடைய சத்தத்தில், என்னுடைய குரல் எல்லாம் வெளியாக்குறான். அப்போ என்ன மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஸ்பெஷலிஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால், மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த வாசித்தாவும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா தன் கலாமை நேரடியாக கொடுத்தான். இதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இல்லாமல் நேரடியாக கேட்டாங்க. அந்த ஹர்ஃபுகள் மூலம் தான் கேட்க முடியும். எப்படி அல்லாஹ் தஆலா வஹ்தத்துல் வஜூத் ஆகி அந்த வஜூத் ஹக் இருக்கு, அது ஒரே வஜூத் தான், அதை யாரும் கண்ணால் பார்க்க முடியாது. அதை அல்லாஹ் தஆலா சூரத்துகள் சிருஷ்டிகளுடைய தோற்றங்களை வெளியாக்கினால்தான் அந்த சூரத்துகளுடைய லிபாஸில், சூரத்துகளுடைய போர்வையில் ஹக் தஆலா காண முடியும்.
அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கலாமை நாம் நேரடியாக கேட்க முடியாது. அது ஹாதிஸான போர்வையில வார்த்தைகளை கொண்டும் குரல்களை கொண்டும் அது அந்த அந்த போர்வையில் தான் அவற்றை கேட்க முடியும் என்று சிலருடைய கருத்துவை. சரிங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், அல்லாஹ் இடத்தை பேசும் பாக்கியம் கிடைத்தவுடன் அல்லாஹ்ட்ட பேச ஆரம்பிச்ச உடனே அல்லாஹ் பார்க்கணுங்கிற ஆசை கட்டுக்கடங்காம ஏற்பட்டு போச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம். சொன்னாங்க, ரப்பி அரினி, இறைவா எனக்கு உன்னை காட்டுவாயாக, அரி உன்னை காட்டுவாயாக நீ எனக்கு. அங்குரு இலை, நான் உன் பக்கம் பார்க்கிறேன், நான் உன் பக்கம் பார்ப்பதற்கு எனக்கு ஆக வேண்டும், என்னை காட்டுவாயாக என்று கேட்டான். அல்லாஹ் பார்க்க ஆசை வருது. ஒரு முஹாலான ஒண்ணு நபி கேட்பாங்களா தம்பி? கேட்க முடியாது. அப்ப அல்லாஹ் பார்க்கணும் ஒரு முஹாலா இருந்திருக்குமா நபி கேட்டிருப்பாங்களா? முடியாது. அப்ப அல்லாஹ் பார்க்கறது மும்கின் தான். கியாமத்திலையும் பார்க்கலாம், சொர்க்கத்திலையும் பார்க்கலாம். துனியாவுல பார்க்கறது மும்கின் தான், அதனால கேட்டாங்க. ஆனா அல்லாஹ் பாக்கியம் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுக்கு மட்டுமே என்று அல்லாஹ் கூறிவிட்டான். அல்லாஹ் சொன்னான், லன் தரானி, நீங்கள் என்னை பார்க்க முடியாது. நான் பார்க்கப்பட முடியாதுன்னு சொல்லல. லன் உரா, நான் பார்க்கவே பட முடியாது, யாரும் என்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லல. நீங்க பார்க்க முடியாதுன்னு சொன்னா அல்லாஹ், மற்றவங்க பார்க்கக்கூடிய ஆள் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நேரடியாக இந்த கண் கொண்டு பார்ப்பார்கள். அவுலியாக்கள் மற்ற அன்பியாக்கள் அனைவருமே தங்கள் உள்ளத்தால் அல்லாஹ்வை தரிசிப்பார்கள். கண் கொண்டு பார்க்காவிட்டாலும் கனவு உலகிலே பார்ப்பார்கள். அப்ப லன் தரானி, நீங்கள் என்னை பார்க்க முடியாது. அல்லாஹ் இடத்துல பேசினார்கள் அவர்கள். ரப்பி அரினி, என்னை காட்ட அல்லான்னு சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் லன் தரானி, நீங்க என்னை பார்க்க முடியாது, நீங்கள் என்னை பார்க்க முடியாது. நான் பார்க்க முடியாதவன் அப்படின்னு சொல்லல. அல்லாஹ்வை பார்க்க முடியும். பெருமான் சொல்லார்கள், இவ்வுலகிலும் பார்த்தார்கள், நாம் அவ்வுலகில் பார்க்கத்தான் போகிறோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இறைவனை நாம் முழுமதி போல் அங்கே காணலாம். இறைவனை நாம் முழுமதி போல் அங்கே காணலாம். தரவுன ரப்பக்கும் கமா தரவுனல் கமல லைலத்துல் பத்ர், முழு நிலவு அன்று நீங்கள் சந்திரனை பார்ப்பது போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை பார்ப்பீர்கள். லா துலாமூன அஹதுன் அஹதா, ஒருவரை ஒருவர் அதனால் நெருக்கடியாக்கி கொள்ள மாட்டீர்கள். எப்படி நிலாவை பார்க்கும்போது 1000 பேர் பார்த்தாலும் 1000 பேருக்கும் தெரியுமா இல்லையா? அது ஒரு மைதானத்தில் 1,00,000 பேர் நின்று பார்த்தா நிலா தெரியுமா தெரியாதா? எல்லோருக்கும் தெரியும். யாருக்கும் மறையுமா? அது மாதிரி எல்லோரும் பார்ப்பார்கள். எல்லோரும் இறைவனை கண் கொண்டு பார்த்து ரசிப்பார்கள். அதே மாதிரி சூனத்திலேயே அல்லாஹ் தஆலா காட்டுவான் இன்ஷா அல்லாஹ். காஃபிர்களுக்கு தான் தன்னை மறைச்சுக்குவான் அல்லாஹ் தஆலா. கல்லா இன்னஹும் ரப்பிஹிம் யௌமைதின் லமஹ்ஜூபூன், கியாமத் நாளிலே இந்த காஃபிர்கள் அல்லாஹ்வை விட்டும் திரையிடப்பட்டிருப்பார்கள். நமக்கு அல்லாஹ் காட்டுவான், உஜூஹு யௌமைதின் நாதிரா, சில முகங்கள் பளபளப்பாக பிரகாசமாக ஒளிமயமானதாக மகிழ்ச்சியானதாக இருக்கும். இலா ரப்பிஹா நாதிரா, தன் ரப்பின் பக்கம் அது பார்த்த வண்ணமாக இருக்கும் என்றான் அல்லாஹ் தஆலா. ரப்ப பார்க்குவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவாங்க. அவ்வுலகிலே இவ்வுலகிலே பார்க்க கேட்டார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பார்க்க முடியாது என்றான். வலாக்கின் என்றாலும் உன்னுர் இலல் ஜபல், ஏன் பார்க்க முடியாது? என் தஜல்லி தாங்கும் சக்தி இல்லை. வலாக்கின் என்றாலும் உன்னுர் இலல் ஜபல், இதோ இந்த மலையின் பக்கம் பாருங்கள். வயனிஸ்தகர்ர மகானஹு, அது அதனுடைய இடத்திலே தங்கி இருக்குமானால் ஃபஸௌஃப தரானி, அதன் பின்பு என்னை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ் அதன் தஜல்லிகளை ஒரு சின்ன தஜல்லி பெருமான சொன்னாங்க, சுட்டி காமிச்சாங்க. சொல்லும் தங்களுடைய சிறு விரல் இருக்க ஒரு விரல், அந்த சிறு விரலுடைய ஒரு நுனியை காமிச்சாங்க. இவ்வளோன்னு தஜல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காமிச்சான். அதையே தாங்க முடியவில்லை. உடனடியாக மலை வெடித்து தூள் தூளாகிவிட்டது. ஃபைனிஸ்தகர்ர மகானஹு, அது தன் இடத்திலே தங்கி இருந்தால் ஃபஸௌஃப தரானி, நீங்கள் என்னை அதற்கு பின்பு பார்ப்பீர்கள். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபலி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மலையிலே தஜல்லியான பொழுது ஜஅலஹு தக்கன், அதை பொடி பொடியாக மண்ணோடு மண்ணாக ஆக்கிவிட்டு, மழை தூள் தூளாகி அந்த இடமே மழையே இல்லாத மாதிரி சாம்பலாகி தரையோடு தரையாக ஆகிவிட்டது. வஹர்ர மூசா சைகா, இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மயக்கம் அடைந்து விழுந்து விட்டார்கள். பலம்மா அபாக, அவர்கள் மயக்கம் தெளிந்து எழுந்த பொழுது கால சொன்னார்கள், சுபஹானக யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன். துபுத்து இலைக்க, உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். நான் என்னுடைய அதாவது இவ்வாறு உன்னிடத்தில் கேட்டதற்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கிறேன். வானா அவ்வளல் முஃமினீன், நிச்சயமாக நான் மூமின்களில்
முந்தியவனாக இருக்கிறேன், உன்னை கொண்டு முதலில் ஈமான் கொண்ட மனிதனாக இருக்கிறேன் என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். இதற்குரிய விளக்கமாக அர்த்தமாக மொத்தம் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லக்கூடிய அர்த்தம். சூஃபியாக்கள் இதற்கு வேற அர்த்தம் வைக்கிறாங்க தம்பி. இன்ஷா அல்லாஹ் முடிந்தால் நாளை சொல்லுகிறேன்.